அசீமை நீங்க ஏன் பிக் பண்ணீங்க? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நேத்து கழட்டிட்டு வந்தீங்களா அந்த கலர் தாங்க சூப்பர். என்னடி சொல்ற? தூது விட்ட புறா. ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ? நாட் ஃபைன். கடுப்புல இருக்கிற பொண்ணை இடுப்புல தட்டி தான் ஹாய் சொல்லுவீங்களா அசீம்? இப்போ பாருங்க நான் நேச்சுரலாக தான் இருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நீங்க புட்டி அடிச்சிருக்கு தெரியுது, போய் தொடச்சு வாங்கன்ட்டாங்க. படுக்கும் போது எட்டி மிதிப்பாங்க. நம்ம வலி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? புள்ள சார், ஒரு குழந்தைய பெற்றுட்டா நமக்கு சாவே இல்லைல்ல சார். அப்படியே என் கண்ணு சார். என் பையன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு சொல்லிக்கிறோம் நான் பார்த்தது இல்லை. ஃபோன் டாஸ்க் அப்போ அத்தனை பொண்ணுங்க நம்பர் இருந்தோம், ஒருத்தர் கூட இவர் மெசேஜ் பண்ணல. அவங்களும் இவருக்கு பண்ண மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அடுத்தவன் ஆளையும் கரெக்ட் பண்ணுற இந்த ஷோவில் யாரும் கமிட்டடாக இருக்காங்க, அதனால நான் யாருக்கும் பண்ணலன்ட்டாரு. கொஞ்சம் ஒடுங்கிருச்சு, ஆனா தங்கம் தான் சார். வீட்டுல யாராவது பெரியாள் இருந்தா கூட்டா போ. பெஸ்ட் அமாங் த பெஸ்ட்ன்ற மாதிரி காஜி ஷோலையும் ஒரு ஓஜி சம்பவம் பண்ணவர் தான் இவர் தான். ஒரு ஆளு எனக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். பிரேக்கப் பண்ணிக்கலாமா? பிரேக்கப் தான். ஏமா அசீம் மேக்கப் போட்டு வந்ததுக்கு ஒரு பிரேக்கப்பா? இந்த பொண்ணுகிட்ட இரு பேசலான்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் பாட்டுக்கும் போய் மேக்கப் போடுறன்ற பேரில் பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு பொறுமையாக லேட்டாக வந்திருக்காரு. லேட்டாக வந்தவனுக்கு டேட்டா கேட்குதுன்னு சொல்லி பேட்டா விளையாடிச்ச மாதிரி சொல்ல. நான் அப்படியே ஷோ பண்ணி நீங்கள் வந்துடுவீங்களா மேக்கப் இல்லாமல்? இப்படியெல்லாம் கேட்டு அசீம் எவ்வளவோ பூசி முழுக ட்ரை பண்ணாலும் அந்த பிள்ளைகிட்ட வேலைக்கு ஆகல. இதை மைண்டில் வச்ச இந்த மாடர்ன் பொண்ணு ஈடன் அசீம் மேக்கப் போடுறதுக்கு சூப்பராக ஆப்பு வச்சுது. அசீமை நீங்க ஏன் பிக் பண்ணீங்க? அப்போ அசீம் ஒரு பயங்கரமான லுக்கு ஒன்று விட்டாரு பாருங்க. என் தாடியை வச்சே அந்த லேடியை குத்திடலாமான்ற மாதிரி. சரி, அதுக்கு ஈடன் என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஒரு போல்டு பர்சன் வேணா ஐ எம் த ஒன் யூஆர் லுக்கிங் ஃபார்னு சொன்னாங்களா, அதில் வாங்கிட்டாங்களாம். சரி, அப்படி ஈடன் என்ன சொல்லி வந்து அசீமோட மேக்கப்பை கலைச்சாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்க அழகு அவ்வளோ அழகு மேக்கப் போடலைன்னா எது எப்படி போனாலும் மேக்கப் தான் என் உயிர், மற்றதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அசீம் கிட்ட நேற்று நீங்கள் வரும்போது மேக்கப்பை கழட்டிட்டு வந்தீங்களே அதுதாங்க சூப்பர், அந்த கலர் ஒரிஜினல் கலர் தாங்க எனக்கு பிடிக்கும்ட்டாங்க. ஓ இவ்வளோ தானே, இப்போ பாருங்க நான் நேச்சுரலாக தான் இருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் புட்டி அடிச்சிருக்கு தெரியுது, போய் தொடச்சு வாங்கன்ட்டாங்க. நிஜமாவே தொடச்சிட்டு மேக்கப்பே இல்லாமல் வந்து சோகமாக நின்றுட்டு இருந்தார். அப்புறம் அசீமோட மீசை ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக வளர்கிற மீசையெல்லாம் சைடில் அப்படியே ஆடு மாரி அவரே கடிச்சு சாப்பிட்றாரு. படுக்கும் போது எட்டி மிதிப்பாங்க. நம்ம வலி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? என் பையன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு சொல்லிக்கிறோம் நான் பார்த்தது இல்லை. ஒரு குழந்தைய பெற்றுட்டா நமக்கு சாவே இல்லைல்ல சார். அப்படியே என் கண்ணு சார். அசீம் அவரோட பையனை மிஸ் பண்ணுறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் எமோஷனலாக கஷ்டமாக தான் இருந்தது. வெளியே போகணும், பக்கத்தில் படுக்க வச்சுக்கணும், தூங்கணும் எல்லாம் யோசிப்போம் இல்லையா? அவர் பையனை பிரிஞ்சு படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கவே முடியல. பார்த்ததுக்கு அப்புறமாவது அவருக்கு பையனை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என் பாத்ரூம் நீ ஏன் யூஸ் பண்ணன்னு பிரியங்கா கேட்க, அசீம் வந்து பாத்ரூம் உங்களுக்குன்னு தனியாலாம் கிடையாது, அது காமன் பாத்ரூம் தான், இப்படிலாம் பேசாதீங்கன்ட்டாரு. அது பிரியங்கா நீ போ நீ வான்னு அசீமை பிடிச்சி இழுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டையில் யாராவது டிஸ்கோ டான்ஸ் ஆடி பார்த்துறீங்களா, என்னடா இந்த ஆட்டம் ஆடுறான்னு கேட்பாங்கல்ல, அது இதுதான். வீட்டுல யாராவது பெரியாள் இருந்தா கூட்டா போ. அடடா, என்னதான் அசீம் செம கவுண்டர் கொடுத்தாலும் நானா இருந்தேன்னா பிரியங்கா கிட்ட ஒரு ஒன் மோர் கேட்டிருப்பேன். செம டான்ஸ்ல இதெல்லாம் எப்படா முடியும்? அதை முடிச்சு வைக்கத்தான் நம்ம அசீம் வந்திருக்காரு. இவர் கதை என்னடா ஆச்சு, இவருக்கு யார் கரெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அப்போ நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க? யாருக்கும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, அவன் இதுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்படி எல்லா பொண்ணும் பிஸியாக இருக்கிறதுனால எனக்குன்னு யாருமே இல்லை, அதனால் என்னால் யார்ட்டையும் பேச முடியலன்னு சொன்னார். மற்றவங்களாவது சும்மா பேசாதவங்களாம் சாரி சொல்லி இதெல்லாம் முடிச்சிக்கலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அசீமும் அப்படி யார்ட்டையும் பேசலை, அவர்கிட்டையும் யாரும் அப்படி பேசலை. அவர் ஒரு டாமினன்ட், அவர் கேரக்டர் அதிகமாக பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் சொன்னாலும் ஏற்கனவே கரெக்டான பொண்ணுங்களுக்கோ ஏதோ பொண்ணுங்களுக்கோ விட்டு போட்டு பார்க்கணுன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. அதை பாராட்டலாம். அப்படியே விட்டு போட்டாலும் யாரும் பேச மாட்டாங்கன்றீங்களா? அதுவும் சரி தான். வந்து டெக்ஸ்ட் பண்ண எதுவுமே இல்லை. கவலைப்படாதீங்க அசீம், கொஞ்சம் ஒடுங்கிருச்சு, ஆனா தங்கம் தான் சார். சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே கமிட்டட், அப்ப அசீம் மட்டும் தான் தனியாவா? இவருக்கான ஜோடி யாருமே இல்லையான்னு கேட்டா அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. Azim is also close to me, ஓகேவா? அவருக்கு அங்க பேர் இல்ல. எப்படி என்ன போட்டாலதான் இருக்கறாங்க. என்னடி சொல்ற? அவருக்கு அங்க பேர் இல்ல. இந்த ஷோ பார்க்குற எனக்கே யார் கூட போவாங்கன்னு இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கு. ஷோ உள்ளே இருக்கிற உங்களுக்கு கேட்கவே வேணாம் போல. நீங்க பயங்கரமா ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு அசீம் தான் சமைக்கணும்னு? எப்படி என்ன போட்டாலதான் இருக்கறாங்க. இந்த இடத்துல போட்டு தள்ளுறதுன்றது கொல்றதுன்னு அர்த்தம். மூணு பேரு அட் அ டைம் ஒரே பையன். இந்த இடத்துல சத்தியமாக கொலை பண்ணுற அர்த்தம் கிடையாது, அதே தான். ரொம்ப நேரம் அசீம் கிட்ட போய் நின்னுட்டு இருந்தேன். ஆமாம், அங்கே எல்லாருமே செகண்டுக்கு செகண்ட் ஆளை மாற்றி ட்ரை பண்ணிருக்காங்க. செகண்ட் லவ்னு பேர் அதுக்கு தானே வச்சிருக்காங்க. என்னங்க இருக்கீங்களா? அசீம் வந்து ஈடனுக்காக நாசி கோரின்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு. இதை டேஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டோன்னே தான் அவங்க வெக்கப்பட்டு சிரிச்சாங்க. இப்போ அவங்க ரியாக்ஷனை மட்டும் கவனிங்க. ஐயோ, இப்போ வந்து என்ன இவங்ககிட்ட நான் சொல்கிறது,
உண்மையை சொன்னால் ஊமை குத்தா குத்துவான், பொய்யை சொன்னால் ஸ்ருத்திகாவே கத்துவா. சரி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் குட். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆண்டவா இன்னைக்கு பொழுது மட்டும் விடிஞ்சிருச்சுன்னா எஸ்கேப் ஆயிரும்டா அப்படின்ற மாதிரி. அசீம் என்ன கரெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவரோட டிஷ்ஷை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடலாம்ப்பான்னு சொல்லிட்டாங்கப்பா. மோனிஷா வரீங்களா? நீங்க ஓகே? இப்போ தான் வெக்கே மோனிஷாவை கழட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு அசீம் நான் மோனிஷாவை செலக்ட் பண்ணிக்கிறேன்ட்டாரு. மோனிஷாவும் ஓகே அப்படின்னு டபுள் தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்க. அடா பாவி மனுஷானு ஈடன் என்ன ஒரு லுக் கூடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஊட்டி விட்டுறேன்லாம் இது பண்ணக்கூடாது. அது என் ரத்தத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ருத்திகா என்ன சொன்னாங்கன்னா, ஈடனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அசீம் உங்களை செலக்ட் பண்ணோன்னேன்னு கேட்டு அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என் மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டா ஈடன் யப்பாடா கொப்பா நான் தான். ஸ்ருத்திகா செம்ம ஃபன்னுங்க. இந்த ஷோவில் எதுவுமே நல்லா இல்லை, ஆனால் ஸ்ருத்திகாவோட காம்பேரிங் செம்மையாக இருக்குது. இந்த கமெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் ஈடன் எந்த பொண்ணுமே செய்யாத ஒரு தைரியமான செயலை ஒன்று செஞ்சாங்க. நீங்கள் சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்தேன் மிச்சம் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, அசீமும் அபீத்தும். இவங்க 2 பேரில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக அசீமை தான் சூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே நரம்பெல்லாம் முறிக்காரே அசீம் 2 கையும் தூக்கி சும்மா இருக்குதேன்னு மோனிஷாவை செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்காக இப்படி ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு ஃப்ராங்கா சொல்றாங்க இல்லையா? நானும் ஏடன் இந்த டாஸ்க் பண்ண எனக்கு ஓகே தான். ஏடன் திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். ஏடன் 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 அசீம் வழக்கம் போல் மெமரி டாஸ்க்குன்னு வந்துட்டா அவர் அடிச்சிக்க முடியாது. எல்லாமே கரெக்டாக ஈடன் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் பயங்கர ஷாக் கொடுத்து எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 இல்லை 2 இல்லை 4 பொருள் செலக்ட் பண்ணோம், 4யுமே பர்ஃபெக்டாக தூக்கிட்டு வந்துட்டார். ஏடன் செம ஹாப்பி, மற்றவங்கெல்லாம் செம ஷாக்கு. பக்கத்தில் ஏடன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இப்போ ஸ்ருத்திகா அதை ரொமான்ஸாக மாற்றுறதுக்கு யூனிவர்ஸ் ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புதே அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் யார் சீக்கிரமாக பண்ணது அப்படின்னு சொல்லி வின்னர் யாருன்னு பார்த்தா இதை பார்த்தோன்னே எல்லாரும் தனித்தனியாக உட்காந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசீமும் ஈடனுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, ஒரு கான்டாக்டே இல்லை. பார்த்தா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி வின் பண்ணது எங்களுக்கே ஷாக்கிங்னு எல்லாம். சிலருக்கு இதுல ஃபுல் ஃபன் இருக்கு, சிலருக்கு கொஞ்சம் காதல் கண்ணு இருக்கு. இத கரெக்ட் ஈச் அதர். கரெக்ட்னா கரெக்ட் இல்ல. And பிரியங்கா. ஒன்ஸ் மோர் அடடா. போகுது உசனே போகுது. ஏப்பா அசீம் உனக்கு எந்த ஆளும் கிடைக்காது, பேசாமல் ஈடனை விட்டுறாத. அசீம் வித் ஹெவி ஹார்ட் இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக். என்னடி சொல்ற? இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சிலர் இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அசீம் வித் ஹெவி ஹார்ட் இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக் இன் செகண்ட் லவ்வா இருக்கு. ஹாப்பி லைஃப். Thank you so much man. Thank you. Bye guys. Bye. Bye bye. இந்த கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணி. பிக் பாஸில் டைட்டில் வின்னரை கூப்பிட்டு வந்து செகண்ட் லெவலில் எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. Love you dog. Love you dog. எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு வைபு இது எதுவுமே செட் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சாங்க. பட் இந்த வீட்டில் எனக்கு ரிலேஷன்ஷிப் இனிமேல் அமையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் ஒரு டெட் எண்ட்க்கு வந்துட்டீங்க இந்த ஷோல. அம்மா ஈடன் ஏதோ ஓரளவுக்கு ஓரமாக செட் ஆயிருந்தது அசீம் தான், அவரும் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் நீ உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க? செகண்ட் லவ்ன்ற ஷோல கடைசி வாரமா இருக்க போகுது. 2 வாரம் இருந்ததே பெரிய விஷயம் மேம். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஈடன் கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னங்க நானும் கிளம்புறேன். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. Love you dog. எது லவ் யூடாவா? அடி கள்ளி, இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை பற்றியா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.